எக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையும் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு சில இடத்துல நம்ம கிளாத்தை வச்சு மட்டும் அதை சுத்தப்படுத்த முடியாது. இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அகரோல உங்களுக்கு கிளீனிங் கிட்ட வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட விலை வெறும் 500 ரூபா தான். இந்த கிளீனிங் கிட்ட வச்சு நம்ம மொபைலு, லேப்டாப்பு, டிஎஸ்எல்ஆர் கேமரா, பிசி, டேப்லெட்டு, கீபோர்டு, மானிட்டர், ஏர்பாட், இயர்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால கிளீன் பண்ண முடியும். வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து மொத்தம் 20 டூல்ஸ் இருக்குது. இவ்வளோ காம்பேக்டான சைஸில் இவ்வளோ டூல்ஸையும் கொடுத்தது ரொம்ப இடத்த வந்து உங்களுக்கு அடைச்சிக்காது. அதே மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு மாட்டுறதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீபோர்டில் வந்து கீஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ரிமூவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் பின்னும் இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ப்ரெஷ்ஷு வந்து உங்களுக்கு எட்டி பார்க்கும் பாருங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் கீபோர்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். எக்ஸ்டெண்டட் ராடு, அதுக்கப்புறம் க்ளீனிங் பென்னு, ஸ்பாஞ்ச் ஸ்டிக்கு, சாஃப்ட் லென்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா ஸ்க்ரீன் ப்ரஷ்ஷு, சாஃப்ட் ப்ரஷ்ஷு, ஸ்பைரல் ப்ரஷ்ஷு, அந்த கீபேப் புல்லரு, சாஃப்ட் ப்ரஷ்ஷு, ஹார்ட் ப்ரஷ்ஷு, சிம் கார்டு பின்னு, ஸ்விட்ச் புல்லர், ஸ்ப்ரே பாட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் க்ளீனிங் காற்றும் உங்களுக்கு கூடவே வருது. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஸ்பைரல் ப்ரஷ்ஷு. இந்த ஸ்பைரல் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கீபோர்டோட கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சாஃப்ட் ப்ரஷ்ஷு, ஹார்ட் ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏர் ப்ளோன் ஷார்ட் நாசில். கேமராவில் ஏதாவது ரொம்ப தூசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அழுத்தினா போதும், க்ளீன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ப்ரஷ்ஷு. இதை வச்சு இந்த கீபோர்டில் இருக்கிற இது கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயமும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீபோர்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதில் விசிபிளாக இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். ஏதாவது ஸ்பில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரத்தில் கீபோர்டில் போய் மாட்டிக்கும் அந்த கீஸ்குள்ளெல்லாம். நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கீஸை வந்து உள்ளே நல்லா க்ளீன் பண்ணும்போது உடச்சிருவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கீபோர்டில் இருக்கிற இந்த கீ கேப்பை வந்து புல் பண்ணுறதுக்கு புல்லர் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து புல் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு இதை பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். அந்த புல்லரை வச்சு அதுக்கப்புறமா இந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. யூஸ் பண்ணிட்ட பிறகு திருப்பியும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்ஃபோனோட ஸ்க்ரீனை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் க்ளீனிங் காற்றை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா இதில் இருக்க அழுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடும். எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. இந்த டெம்பர் கிளாஸில் அவ்வளோ அழுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இந்த ஏர் ப்ளோ ஷார்ட் நாசில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பைரல் ப்ரெஷ்ஷு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 3.5mm ஜாக் இருக்குல்ல, ஸோ அது உள்ளே போய் மாட்டியிருக்க அழுக்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்டு ரொட்டேட் பண்ணலாம். அப்புறம் டைப் சிக்கான அந்த போட்டு, அப்புறம் ஸ்பீக்கரோட அந்த க்ரில்லு, ஸோ அது வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சாஃப்ட் ப்ரெஷ்ஷு, சரிங்களா. சாஃப்ட் ப்ரெஷ்ஷு நல்லாயிருக்கும். கேமரா க்ளீன் பண்ணுற அந்த ப்ரெஷ்ஷும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாஃப்ட் க்ளீன் லென்சிங் டிப்பு இப்போ யூஸ் பண்ணுறது வந்து இந்த லென்ஸை வந்து க்ளீன் பண்ணுற டிப்பு, கேமராவோட லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி திருப்பி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு டச் கொடுத்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். இந்த இயர்பட்டெல்லாம் வந்து நம்ம கை விட்டெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் சாஃப்ட் ப்ரஷ் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட் ப்ரஷ் சப்போஸ் உள்ளே போகிறதுக்கு பத்தலை அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து நம்ம இது யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண முடியும், சரிங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இயர்பட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராகிடும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாஃப்ட் லென்ஸு க்ளீனிங் டிப்பு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த க்ளீனிங் பெண்ணை வச்சு இந்த இயர்பட்டோட அந்த எண்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த எண்டு தான் வந்து இதை வச்சு க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இயர்பட்லாம் வந்து டக்குன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது, அதில் அவ்வளோ தூசி வந்து அடைச்சிக்கும். ஸோ இந்த க்ளீனிங் கிட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
கண்டிப்பாக இந்த க்ளீனிங் கிட்ட வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.